கைஸ் இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணோமா. இன்னைக்கு வேற சண்டே ஃபுல்லா வெட்டி தான். ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி களத்துல இறங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிக்கன் சீஸ் பால் தான் பண்ண போறோம். ஆக்சுவலி இது பண்றதுக்கு முழுக்க காரணம் என் அண்ணன் மட்டும் தான் கைஸ். என்னன்னா நான் மும்பையில இருக்கும்போதே சரோல் ஒரே டார்ச்சர். அம்மாக்கு சீஸ் பால் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடு, அம்மா எனக்கு பண்ணி தருவாங்கன்னு. ஆனால் எங்க அம்மா கடைசி வரைக்கும் பண்ணி கொடுக்கல, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நானும் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறமே எங்க அண்ணன் விடலையே. சீஸ் பால் வேணும்னு கேட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருந்தான். ஏன்னா நம்ம பண்ண முன்னாடி சீஸ் பாலோட டேஸ்ட் அப்படின்னா பார்த்துக்கோங்க, அந்த டேஸ்ட் அவனுக்கு மறக்கல. அதனாலதான் இன்னும் கேட்டுட்டு இருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். நானும் சரி ஓகே பையன் டெய்லி கேட்கான பாவம் பொழைச்சி போட்டு அப்படி சொல்லிட்டு நானும் பண்ணலான்னு இறங்கிட்டேன். இந்த வாட்டிக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நம்ம அண்ணாக்காக கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணலாமே, அவனுக்கு சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சீஸ் பால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கியாச்சு. எல்லாமே பண்ணி நல்லா தான் வந்துச்சு. சீஸ் பாலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கே ஆச்சரியமாச்சு, என்னடா இது நம்ம பண்ண சீஸ் பாலா இப்படி வந்திருக்கு, இவ்வளோ அழகாக வரக்கூடாதே அப்படிதான் தோணுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்க்கும்போது டெம்ப்டாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சாப்பிட்டு பார்த்தேன். அழகாக இருக்கிறதுல கொஞ்சம் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது உண்மைதான். பார்க்குறதுக்கு மட்டும் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு, சாப்பிடும்போது கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு. என்னன்னா மசாலாஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு டேஸ்ட்டோ சிக்கன் டேஸ்ட்டோலாம் வரல, வெறும் வத்தப்படி மல்லிப்பொடி டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. அந்த லெவலுக்கு மசாலாஸ் போட்டோம் போல. ஸோ கொஞ்சம் கொடூரமாயிட்டு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கொடூரமாயிட்டு. எங்க அண்ணா வந்துட்டு இதை சாப்பிட்டு இனிமே என் வாழ்க்கையில நான் வந்துட்டு சீஸ் பாலே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டா. நீங்க வந்துட்டு சீஸ் பால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. என் வீடியோ பார்த்து எப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.